ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து உண்மையை சொல்லியிருந்திருப்பான். நான் தான்மா சின்ன வயசில் அவன் கூட இருந்தது நான் தான் அப்படின்னு. இவளுக்கா செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா லூசுத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்க? அட உனக்கு ஞாபகம் இல்லையா? உன்னை நான் சைக்கிளில் உட்கார வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனேனே, அந்த அமேஸ்மெண்ட் பார்க்கில் போய் ஜாலியாக விளாண்டமே, அந்த அடித்தடி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து மண்டையெல்லாம் பிச்சு காசெல்லாம் கேட்டாங்களே, அப்போ கூட நான் சொன்னேன்ல என் மண்டையில் நிறைய முடி இருக்குது, போனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு. உனக்கு ஞாபகம் இல்லை? நல்லா உத்து பாரு என் மூஞ்ச அப்படின்னு. ஸோ இவன் அப்படியே உத்து பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஏன் நீ இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை? எதுக்காக நீ வந்துட்டு உன் பேரை மாற்றின? எதுக்கு நீ வந்துட்டு என்கிட்ட உண்மையை சொல்ல அப்படின்னு. அது வந்து அது எங்கள் அம்மா தாம்மா என் பேரை மாற்ற சொன்னேன், அதனால தான் நான் மாற்றிக்கிட்டேன். உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாத காரணம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சுன்னா ஏதேதோ ரூமர்ஸ்லாம் கிளப்பி விடுவாங்கள்ல, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு. ஸோ 2 பேரும் வந்துட்டு இருக்காங்களா. அந்த டேரக்டர் பார்க்குறாரு, டேய் நீ இன்னிமான அந்த செட்டு விட்டு போகலாம், எதுக்குடா இங்கே இருந்துட்டு இருக்க? மேடம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இப்போவே இவனை நான் இந்த செட்லேருந்து பற்றி விட்றேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. பின்னாடி அந்த டேரக்டர் வந்து கெஞ்சிட்ருக்காரு, டே ப்ளீஸ்டா அப்புறம் கேன்சல் பண்ணிடுவாடா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவர் இங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த டேரக்டருக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா டே எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு. யோ நீ பேசாத, உனக்கு தேவைன்னு தூக்கி போடுவேன், அப்புறம் வேணும்னா என்னை கூட்டிகிட்டு வருவியா அப்படின்னு. டே என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம அப்படியே பழகிருக்கோம் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நார்மலாக அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அப்படியே காரில் உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இவனும் அவன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. பேன்னு பார்த்துட்ருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன். இப்போ தான் என் மனசில் இருக்கிற பாரமே இறங்கிடுச்சு. கடைசியாக நான் யார் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் டூரா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. சின்ன வயசில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடுவோம்ல, அங்கே வாங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் இவையும் அங்கே கூப்பிட்றா அப்படின்ட்டு இவனுமே புரியாமல் தான் வந்துட்டுருக்கான். அட சின்ன வயசில் நான் எப்படி பார்த்தோன்னா அப்படியே தான் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்காங்க. தாத்தா நல்லா இருக்காரா? அவர் இறந்து போயிட்டாரு. என்ன சொல்கிற? எப்போ? நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து மூவ் ஆனீங்கல்ல, அப்போதான். அப்போ உனக்கு தெரியாதா? இல்லையே எனக்கு தெரியாது, என்னதான் ஆச்சு தாத்தாக்கு அப்படின்ற மாதிரிலாம் பதறி கேட்டுட்ருக்கா. ஸோ ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அப்போ இவளுக்கு அவங்க அம்மா என்ன விஷயங்கள் பண்ணாங்க, எதனால் அங்கேருந்து மூவ் ஆனாங்க அப்படின்றது தெரில போல். நம்மளும் எதையும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். சரி உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை? ஏன்னா நாங்கள் இங்கேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா என்ன கண்ணா பின்னான்னு திட்டி அமுச்சு விட்டாங்க தெரியுமா? என்ன சொல்கிற? நீ வந்தியா? எங்கள் அம்மா திட்டாங்களா? அடா ஆமாப்பா, ரொம்ப சோகமாக அங்கேருந்து போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த சைடு டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கு. ஐயையோ அவங்ககிட்ட நான் எப்படி தான் காசு ரிட்டன் கொடுக்க போகிறேன்னு தெரிலையே, இது மட்டும் டூராவுக்கு தெரிஞ்சிச்சா அவள் என்ன கொன்றுவாளே அப்படின்ட்டு. அந்த நேரம் ஜின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்டு இருக்கா. மதர் எப்படி இருக்கீங்கன்னு. இவங்க பார்த்தீங்கன்னா மதரா, அடடா கேட்கவே இனிமையாக இருக்கே, சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குது. அது ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஒரு மியூசிக் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலே, நீங்களும் டூராகும். எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்படிப்பா வருது? நீ டூராவை வேணால் கூப்பிட்டு போவேன். அவளை கூப்பிட்டா அவள் வரமாட்டாளோன்னு தான் உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்றேன். அப்போ நான் சொல்கிறத நீ பண்ண அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா டூராவோட ரூமுக்கு வந்துட்டுருக்கு. அங்கே அவள் வந்து ஜின்னுக்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இவங்களும் கேட்குறாங்க, யார்கிட்ட ஃபோன் பேசுகிற? ஜின்னு தான், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சோபாவில் உட்காந்துட்டு இருக்கா. அவனும் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஈவெண்ட் இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் அம்மாவும் வரணும் அப்படின்னு. அப்படியா, ஒரு நிமிஷம் இங்கே எங்கள் அம்மாட்ட கேட்குறேன்னு கேட்குறா. சரி போகலாம், இன்றைக்கி நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே நான் போய் குளிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அப்பாடா ஒரு வழியாக இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிது. இந்த சைடு ஹீரோவோட அப்பாவை கட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்காரு. ஒரு கம்பெனிக்கு தான் வராங்க. அந்த கம்பெனி ஃபுல்லாக எம்டியாக கிடக்கு. அங்கே அவரோட ஃப்ரெண்டு நிற்கிறாரு. டேய் என்னடா ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டு எங்கடா அப்படின்னு. டேய் நீயுமா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண? ஆமாண்டா, என்ன ஆச்சு? மொத்த காசையும் சுருட்டிட்டு இந்த நாய் ஜெர்மனிக்கு ஓடி போயிடுச்சுடா, நம்ம காசெல்லாம் போச்சு அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். அதனால் ஒரு பாலத்துக்கிட்ட தான் வந்திருக்காரு. இங்கேருந்து நம்ம குதிச்சு செத்துடலான்ட்டு முடிவே எடுத்துறாரு. அந்த நேரம் கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. டே என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னடா அப்படி பிரச்சனை? எதுக்குடா சாக போகிற? என்னை தனியாக விட்டு நீ சாகலான்னு முடிவெடுத்துட்டீல அப்படி இப்படின்ட்டு அழுகுறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல, காசு தானடா போனால் போகட்டும், அந்த காசை பற்றி யாருக்குமே தெரியாதுல்ல, நம்மளும் அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்களாம். இவருக்கும் மனசு மாறிடுது. சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு 2 பேருமே அழுதுட்ருக்காங்க.
அப்படியே ஜூனை காட்டுறாங்க. இவங்க கிட்ட அந்த ஆன்ட்டி வந்து பேசிகிட்டு இருக்கு. ஏம்மா நான் சொன்ன விஷயத்த நீ ஏதாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு 60 வயசாக போகுது. இந்த காலத்தில் நான் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது? ஏன் நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்ற? இந்த ஃபேமிலி அப்புறம் நம்ம கம்பெனியெல்லாம் காப்பாற்ற வேண்டாமா? சரி உன்னால் முடியலனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது வாடகை தாயை வச்சு குழந்தை பெற்றுக்கரலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் நீ தான் ஒன்று பெற்று வச்சுருக்கியே, அது சரியான மென்டலாக இருக்குது, அதை நம்பி அந்த கம்பெனி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இவங்க அழுகவே ஆரம்பிச்சுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஜின்னோட அம்மா கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி மேரி பார்த்திங்கன்னா நின்று இதை கேட்குறா. அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்றா. அவர் கடுப்பாகி விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. ஆன்ட்டி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அந்த நேரம் ஜூனு வந்துட்டுருக்காங்களா, அட இவ்வளோ சீக்கிரம் உன் புருஷன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டியான்னு. அவங்க ஒன்றும் சொல்லலை, என் பொண்ணு தான் கால் பண்ணி சொன்னா. எப்படி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசலாம்? நான் என்னப்பா தப்பாக சொல்லிட்டேன்? அப்போ இந்த மேரியோட கையில் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நீ படிச்சிருவிய? அவளே ஒரு மென்டலு, அவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா? அப்படியும் அவளை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா காசுக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவருக்கே கடுப்பாயிருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ மேரி பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்துட்டுருக்கா. போதும் நிறுத்தி கிளவி, நீ யார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு? நீ எங்கள் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. என்னை பற்றி தப்பாக பேசியிருக்க, எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்க, இதை எல்லாத்தையுமே நான் போலீஸில் போய் சொன்னால் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்றிட்டு வருது, அப்படியே கீழே விழுற மாதிரி போகுது. ஸோ எல்லோரும் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டுருக்கா. அம்மா வாமா போகலான்னு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்க. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு. அம்மா உனக்கு என்ன ஆச்சு? அப்போ நீ வரலையா? இல்லைம்மா காலையிலேருந்து பின்னாடி நிற்காம போகுது, நீ வேணா போயிட்டு வாயேன் அப்படின்ட்டு. அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவளே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கும் போயிடுறா. 2 பேரும் உட்காந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு வந்து புலம்பிட்டுருக்கா. அம்மா எனக்கு அவனோட போகிறதே சுத்தமாக பிடிக்கலம்மா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் சடனாக மழை வேறு வந்துருச்சு, அவனோட கோட்டெல்லாம் கழட்டி கொடுத்து எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சுமா அப்படின்னு. ஏன்டி ஏன்? அவன் நல்லா தானே இருக்கான், அவனோட நீ டேட் பண்ண வேண்டியதானே, கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது, அவனே சரியான ப்ளே பாயாமா, நான் கேள்விப்பட்டேன். எனக்கு பிடிச்சவனா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ ஜின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறேன். என்னை பற்றி டூரா ஏதாவது சொன்னாலா? ஆமாம் ஏன் சொல்லலை, ஏதோ மழைலாம் பேஞ்சிச்சாமே, நீங்கள் உங்கள் கோட்டெல்லாம் கழட்டி கொடுத்தீங்களாமே, அதில் அவள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டா. இந்த மாதிரி மாப்பிள்ளையாக தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா, இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு. அப்படியா? அப்படி இல்லாமல் அவள் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அட ஆமாப்பா அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போதோ யாருக்கு தெரியும். இந்த சைடே ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தீவுக்கு தான் வந்திருக்காங்க ஷூட்டிங்காக. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஒப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, பைத்தியமே இப்பெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் நம்மளை பற்றி ரூமர்ஸ்லாம் பேசுவாங்கன்னு. யாருமே இல்லைன்னு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் கூப்பிட்றாரு. ஏமா ஷூட் ரெடி ஆயிடுச்சு, வாமா வாமா அப்படின்னு. இன்றைக்கி என்ன சீன் வந்து ஷூட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு தனியாக இங்கே வந்து சாகிறதுக்காக வந்திருப்பான் போல். ஸோ இவளும் கேட்குறா, எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு தனியாக வந்து இங்கே சாக வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இவனுமே ஹக் பண்ணுறான். இதுதான் சீனு. ஸோ கட் கட் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, இருக்க இருக்க ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாகும், அதனால் சீக்கிரமாக கிளம்புங்க, எல்லோரும் இங்கேருந்து போகணும் அப்படின்னு. எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த போட்டில் ஏறிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டான் போல். ஐயோ என்னோட பேக்கு அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா தேடி போயிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டா போல். அதனால் அவளுமே போட்டில் இருந்து யார்ட்டையுமே சொல்லாமல் இறங்கி வந்துட்டுருக்கா. அந்த தீவு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. ஃபோனை பார்த்தீங்கன்னா காணவே காணும். எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த போட் வாட்டில் போயிட்டுருக்கு. ஐயோ நம்மளோட போட்டா, நம்மளை விட்டுட்டு போகுது அப்படின்ட்டு இவ கத்துறா. எப்படி கேட்கும்? ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கா. ஐயோ நில்லுங்கய்யா, எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. ஒப்பா நீங்களும் இருக்கீங்களா, நீயும் மிஸ் பண்ணிட்டியா? அட என் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன், அதான் தேடி பார்க்க வந்தேன் அப்படின்னு. சரி கால் பண்ணுங்க, அவங்கள நிற்க சொல்லுங்கன்ட்டு. ஹீரோ வந்துட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். அவனோட ஃபோனில் சார்ஜ் இல்லை போல், சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி வந்து தொலை, உன் ஃபோனையாவது தேடி பார்ப்போன்னு தேடுறாங்க. ஹீரோ கத்துறான். அம்மா உன் ஃபோனை எங்கே தாண்டி போட்டேன், எங்கடி போச்சுன்னு. கத்தாதீங்க ஒப்பா, ப்ளீஸ் தேடுங்க அப்படின்னு. அப்போ ஹீரோனோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ரிங் ஆகிட்டுருக்கு ஒரு பாறைக்கு கீழே. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்துடுறான். ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்கா. டே அசிஸ்டண்ட்டு, என்னை விட்டுட்டு ஏன்டா போனீங்க, ரிட்டன் வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு. நீ போட்டில் தானே இருந்த, எதுக்கு சொல்லாமல் இறங்கி போனேன், என் ஃபோனை தேடி வந்தேன்டா அப்படின்னு. அப்போ அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக போட்டில் ஏறி இருக்கலாம்ல, ஐயோ வந்து எங்களை காப்பாற்று. எங்களையா, வேறு யார் அங்கே இருக்கா, ஹீரோ இருக்கான், அப்பாடா அவன்கிட்ட கூட அப்படின்ட்டு.
ஸோ அவனும் ஃபோனை வாங்கி பேசுகிறானா, இங்கே பாடுறா கிளைமேட் வந்து சரியில்லை, நாங்கள் ரிட்டன் இப்போ திரும்பி வர முடியாது, நாளைக்கு தான் வருவோம், அது வரைக்கும் நீ ஹீரோயினை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடு ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருந்த காசு எல்லாத்தையுமே ஏமாந்துட்டாரு. அதனால் இந்த கட்டட வேலைலாம் இருக்கும்ல, அங்கே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதுகில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லெல்லாம் வச்சு சுமந்துட்டு வந்துட்டுருக்காரு. அவர் வயசுக்கு ஏற முடியாதுல்ல, ஸோ மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த 3 லேடிஸும் பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. என்னாச்சுப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு உருண்டு புரண்டு அழுதுட்டுருக்கு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா கத்தாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மாவை நோண்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க இனி பாதி பணம் கொடுக்கணும்ல, அந்த காசை வாங்கி நம்ம பையன்ட்டு கொடுப்போம், அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக ஜின்னை வந்து மீட் பண்ணி தான் காசை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவனை புரிஞ்சுக்கிறான். உங்களுக்கு காசு ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ வேணும் அப்படி. அது வந்து ஒரு $5 லட்சம் வேணும். அட இந்த சின்ன பணத்துக்கா இவ்வளோ தூரம் பேசுனீங்க அப்படின்னு. என்னடா அவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. வந்த நிமிஷமே காசு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. அடடா இவன் பெரிய ஆளு தான் போல, இவனை எப்படியாவது நம்ம மடக்கி போட்டே ஆகணும், இவன் தான் நம்ம மருமையன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியே ஜூனை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெடியாகி வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த பாட்டி மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. பாத்தியா இவளுக்கு எம்பிட்டு திமுரு, நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டுருக்கா. இருடி இரு, உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போது இவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கு, எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. ஜூன் இருக்கால, ஜூனு, ஆமாம் ஜூனுக்கு என்னாச்சு, அதை நான் எப்படி சொல்கிறது, அட சொல்லுமா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் யூகேயில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அவளுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தா. சீக்கிரமாகவே 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னெலாம் சொன்னாங்க. 2 பேத்துக்கு பொருத்தம் அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நான் கொரியா வந்தேன். அதான் அவங்க அண்ணன் பையனோட கல்யாணம் வச்சுருந்தாங்கல்ல, அதுக்கு அந்த பொண்ணை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னு. ஏன் ஏன் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணு ஜூனா அப்படின்ற மாதிரி கேட்கு. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லும்போது அவ்வளோதான், இந்த அம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னடி சொல்கிற, ஏன்டி இவ்வளோ நாள் சொல்ல, நான் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. ஹீரோனுக்கு பயங்கரமாக பசிக்குது போல். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த ஒரு பன் எடுத்து கொடுக்குறான். இந்த சாப்பிடு, உனக்கு வேண்டாமா, எனக்கு வேணாமா, நீ சாப்பிட்டாலே போதும் அப்படின்ட்டு. ஸோ அவளும் சாப்பிட்றாள். சாப்பிட்டாலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி நெளியிறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுவா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு. சரி இங்கே இரு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே பாரு, அதுக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்குல்ல, அங்கே நீ போ, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், இல்லை நான் அங்கே போயிடுறேன் அப்படின்ட்டு. இல்லை உப்பா நீங்கள் கொஞ்சம் பக்கமாகவே நில்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் போகிற. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட நிற்கிறான். நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கலாமே அப்படின்னு. அவன் ரொம்ப தூரம் போயிடறான். அவ்வளோ தூரம் வேணாம், கொஞ்சம் கிட்ட வாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்துடுறான். இவ்வளோ க்ளோஸ் வேணாமே, கொஞ்சம் தள்ளி போங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஒரு மாதிரி பார்க்குறா. சரி சரி நான் பாட்டெல்லாம் பாடுறேன், உனக்கு பயம் இருக்காது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஏதேதோ பாட்டு பாடிட்டு இருக்கான். இவனும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கா. லாஸ்ட்டாக ஹீரோவோட ஷோல்டர்லேயே தூங்கி நல்லா விழுந்துடுறா. இவனும் ஒரு மாதிரி பார்க்குற. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஹீரோ அங்கே காணாமல் மட்டும் தனியாக படுத்துட்ருக்கா. ஸோ பயந்து போயிடுறா போல். அப்படியே எந்திரிச்சு வந்து கத்திட்டுருக்கா. ஒப்பா ஒப்பா எங்கே போனீங்க அப்படின்னு. அவன் பாத்ரூம் போயிருப்பான் போல், பதறி போய் வந்துட்டுருக்கான். என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. இவ வேகமாக வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஒப்பா நீங்கள் எங்கே போனீங்க, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, என்னை விட்டு மட்டும் போகாதீங்க, எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு தட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே காலையில் ஆயிடுது. 2 பேரும் உட்காந்தபடியே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். இவளும் அப்படியே விடாமல் பார்த்துட்ருக்கா. ஒரு கட்டத்தில் அவனுமே கண் முழிச்சு பார்க்குறாம்மா, எதுக்கு என்ன இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டா, அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.